ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெல்லி சுல்தான்கள் என்ற தலைப்பிலிருந்து முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஃபெரோஸ் துக்ளக் 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்களில் அதிகமான அடிமைகளை வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக். அடுத்தது 12,000 பேர் கைவினைஞர்களாக பணிபுரிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கான் ஜஹன் மக்பூல் என்பவர் 2000க்கும் மேற்பட்ட அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்திருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் ஜஹன் மக்பூல். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இவர் பெண் மட்டும்தான் அடிமைகளாக வந்திருப்பார். பெண் அடிமைகளை மட்டும்தான் வைத்திருந்திருக்காரு. அலாய் தர்வாசா என்ற குவாத் உல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கட்டியிருக்காரு. ராக் தர்மன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக் மொழிபெயர்த்திருப்பார்.